வணக்கம். மக்கள் எதிரொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முற்போக்கு மாணவர் கழகத்தின் மாநில செயலாளர் தோழர் நெப்போலியன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். நீண்ட நாளாக உங்களிடத்தில் கேட்கணும் ஆவலாக இருக்கிறோம். மக்கள் எதிரொலி நேயர்கள்லாம் காத்துட்ருக்குறாங்க. தலைவர் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒவ்வொரு முறையும் சிறுத்தைகளை எப்பவும் சீற்றத்தோடையே வைத்திருப்பது வழக்கத்தில் இருக்கிறது. இது அடுத்தபடியாக பல்வேறு மாவட்டங்களில் மண்டல கூட்டங்கள்லாம் முடித்து இப்போ திருச்சியில் 31 நடக்க இருக்கிற மாபெரும் மதசார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணியை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கோம். அதில் எப்படி நடக்க இருக்கிறது, எவ்வளோ கூட்டம் கூட இருக்கிறது, அது எதை கருத்தை முன்வைக்க இருக்கிறீங்க அப்படிங்கிறத சுருக்கமாக சொன்னாங்களா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி நம்முடைய தலைவர் அவர்கள் எந்த ஒரு மாநாடு நடத்தினாலும் பேரணி நடத்தினாலும் அரசியல் களத்தில் ஒரு அதிர்வை ஏற்படுத்தும். அப்படி மே 31 மிகப்பெரிய ஒரு அரசியல் அதிர்வலையை ஏற்படுத்த போகிற ஒரு மாபெரும் பேரணி தான் மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி. சேவ் செக்யூலரிசம் என்கிற தலைப்பிலே அந்த பேரணியை எங்களுடைய தலைவர் அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார். இன்றைக்கு இது தேவையொட்டி இந்த நாட்டு மக்களிடையே நிலவுகிற பாகுபாட்டை மையப்படுத்தி இன்றைக்கு இருக்கிற ஆளும் கட்சி மத துவேஷங்களை செய்து வருகிறது. குறிப்பாக சிறுபான்மையின மக்களை நசுக்கக்கூடிய ஒரு அரசாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளும் பாஜக அரசு இருந்து கொண்டிருக்கிறது. அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் முன்மொழிகிற செக்யூலரிசத்திற்கு எதிரானது என்கிற அடிப்படையில் இந்த தேசத்தை இந்திய அரசியலமைப்பு சட்டம்பால் வழிநடத்த வேண்டும், இந்திய அரசியலமைப்பை ஒட்டி இந்த நாடு இயங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்திய இறையாண்மையை பேணி காக்கக்கூடிய வகையில் மதசார்பின்மை காப்போம் என்கிற இந்த மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணியை எங்கள் தலைவர் ஒருங்கிணைத்திருக்கிறார். ஒரு வரலாற்று தேவையும் கூட இது. ஏன்னா இன்றைக்கி சிறுபான்மையின மக்களை நசுக்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள் இந்த பிஜேபி ஆட்சி தொடங்கிய காலத்திலிருந்து வகுப்பு திருத்த சட்டம் தான். இன்னைக்கு வகுப்பு திருத்த சட்டம் என்ஏசி சிஏஏ போன்ற சிறுபான்மையின மக்களை அந்நியப்படுத்துகிற ஒரு சட்டத்திட்டங்கள், குறிப்பாக விவசாயிகளை நசுக்குகிற சட்டங்கள், குறிப்பாக தொழிலாளர் நலன்களை பாதிக்கக்கூடிய சட்டங்கள், குறிப்பாக தொழில் முனைவோரை அந்த தொழில் வேலை திட்டங்களை நசுக்கக்கூடிய பல்வேறு சட்டத்திட்டங்களை இந்த அரசு இயற்றி அனைத்து தரப்பு மக்களையும் ஒரு நசுக்கக்கூடிய அரசாக இன்றைக்கி இருக்கிறார்கள். ஒவ்வொரு மக்களும் கண்ணீர் வடிக்கிறார்கள். இந்த அரசு பதவியேற்ற காலத்திலிருந்து எல்லா தரப்பு மக்களும், யாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது, வெறுமனே உயர் சாதி பாறைகளை தவிர, குறிப்பாக அதானி அம்பானி கும்பல்களை தவிர மீது அனைத்து தொழில் முனைவோர்களும், அனைத்து விவசாய பெருமக்களும், அனைத்து தினக்கூலிகளும், அனைத்து தரப்பு மக்களும் சாதியை கடந்து மதத்தை கடந்து அனைவரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் வெறுமனே இந்துக்கள் மட்டும் பாதிக்கப்படலை, அனைத்து மக்களும், சிறுபான்மை மட்டும் பாதிக்கப்படலை, அனைத்து மக்களும் இந்த அரசால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அரசால் மக்கள் அந்நியப்பட்டிருக்கிறார்கள். இந்த அரசு மக்களிடையே ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்திய சிறுபான்மையினராக இருந்தாலும், கிறிஸ்துவராக இருந்தாலும், இஸ்லாமியராக இருந்தாலும், சீக்கியர்களாக இருந்தாலும், இந்துக்களோடு அண்ணன் தம்பியாக மாமன் மச்சானாக உறவாடி தன்னுடைய பழக்க வழக்கத்தை வைத்திருக்கிற இந்திய சூழலில் அதையெல்லாம் பிரித்தாளுகிற வகையில் இஸ்லாமியர்களை வெறுப்பு அரசியலை உமிழ்கிற ஒரு அரசாக இன்றைக்கு இருக்கிற அரசு இருக்கிறது. அதனுடைய ஒரு விளைவாகத்தான் இன்றைக்கு வகுப்பு திருத்த சட்டத்தை இந்த அரசு ஏற்றி இருக்கிறது. அது முற்றிலுமான இந்த அரசுக்கு, இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்கிற ஒரு செய்தி இருக்கிறது. இப்போ இதையெல்லாம் வெறுமனே நாம் துடைத்து விட்டு போக முடியாது, கடந்து விட்டும் போக முடியாது. அப்போ இதையெல்லாம் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு இன்றைக்கு இருக்கிறது. ஆளுங்கட்சிக்கு இருக்கிறதோ எதிர்கட்சி இருக்கிறதோ இல்லையா, மக்களின் நலனை பற்றி பேசுகிற விடுதலை சிறுத்தைகளுக்கு நமக்கு இருக்கிறது. புரியுங்களா? அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். இப்போ என்ஏசி சிஏஏ சட்டங்கள் வந்தப்ப பெரிய அளவிலான பேரணியை நடத்தணும், தேசம் காப்போம் என்கிற பேரணியை நடத்தணும். இஸ்லாமியர்களே பெருமளவிலான பங்கெடுக்காத போது நாம் பெருமளவிலான அந்த மக்களை திரட்டி அந்த பேரணி நடத்தணும். வீடு வீடா நம்ம கோலங்களை போட்டோம். நோ சிஏஏ,
என்ஏசி அப்படின்னு சொல்லி கோலங்களை போட்டு மக்களிடம் வந்து எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்த நம்ம. இப்போ அந்த மாதிரி இன்னைக்கு வந்து இந்த வெறுமனே இந்த வகுப்பு திருத்த சட்டம் மட்டுமல்ல, நிறைய சட்டங்கள் இருக்குது. இது எல்லாமே மதச்சார்பின்மைக்கு எதிரானது, இந்திய ஒற்றுமைக்கு எதிரானது, இந்தியனுடைய ஜனநாயகத்துக்கு எதிரானது, இந்தியாவுடைய பன்முகத்தன்மைக்கு எதிரான அரசா இருக்குது. இன்னைக்கு வந்து பன்முகத்தன்மையை சிதைக்கக்கூடிய அரசாக நினைக்கக்கூடிய பாஜக அரசு இருக்குது. அப்போ இதையெல்லாம் யார் கேள்வி கேட்கறது? அதுக்கு நாங்கள் கேட்போம் என்கிற அடிப்படையில் தான் எங்களுடைய தலைவர் அவர்கள் அன்னைக்கு வந்து மே 31 அன்று இந்த பேரணியை அறிவித்திருக்கிறார். இது மக்கள்லாம் எழுச்சியாக இருக்கிறாங்க இன்னைக்கு ஃபுல்லாக. இன்னைக்கு ஒவ்வொருவரும் வந்து இந்த பேரணியில் கலந்து கொள்ள வேண்டும். அது வந்து வரலாற்று சிறப்பு வாய்ந்த பேரணி. இந்த பேரணியில் கலந்து கொள்வதே ஒரு வரலாற்று செய்தி என்கிற அடிப்படையில் இன்னைக்கு வந்து மக்கள் தயாராகி இருக்கிறார்கள். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் வந்து அதற்கான வந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு வந்து மக்களிடம் சந்தித்து மதச்சார்பின்மை காப்போம் பேரணிக்கு அனைவரும் வர வேண்டும் என்கிற அடிப்படையில் இன்னைக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். மக்களும் வந்து தன்னிச்சையாக வந்து இந்த பேரணிக்கு நாங்கள் வரோம் அப்படின்னு பொதுமக்கள் நிறைய பொதுமக்கள் வந்து கூட்டணி கட்சி சேர்ந்தும் நடக்குதுங்களா? கூட்டணி கட்சியில் விடுதலை சிறுத்தைகள் தனித்துவமாக நடத்துது. நமக்கு எதுக்குமே ஏன் கூட்டணி சேர்க்கணும்? நமக்குன்னு கடமை இருக்குல்ல, நமக்குன்னு கடமை இருக்குது, நமக்குன்னு பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பை உணர்ந்து இன்னைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த வந்து பேரணி அறிவித்திருக்கார். புரியுங்களா? அதனால் இந்த பேரணி என்பது ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த வெற்றியை தரும் இந்திய அரசியலில். யாரெல்லாம் மதசார்பின்மையை விரும்புகிறார்களோ அவர்களெல்லாம் வரக்கூடிய அளவுக்கு வடிவமைக்கப்பட்ட. ஆமாம், அப்படிதான். ஆமாம், எல்லாரும் கலந்துப்பாங்க. அதாவது தேசம் காப்போ மாநாட்டிலே வந்து அன்னைக்கு 15 லட்சம் பேர் கலந்து கொண்டாந்து வரலாறு சொன்னது வரலாறு நிதர்சனமான உண்மை. அது இன்னைக்கு அதை விட வந்து 3 மடங்கு 4 மடங்கு மக்கள் திரளக்கூடிய அளவில் இன்னைக்கு கட்சி வளர்ந்துருக்கிறது. அப்போ இப்போ திருச்சி வந்து பெரிய அளவிலான வந்து ஒரு கொண்டு போகும், அடுத்த பெரிய எழுச்சியை ஏற்படுத்தும். அதுவும் இல்லை, நம்முடைய தலைவர்கள் அந்த மாநாட்டை விட்டு நிறைய வந்து செயல் திட்டங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த மாநாட்டை பற்றி அந்த பேரணியை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பதால் இந்த மதச்சார்பின்மை காக்க வேண்டும், இந்த மதச்சார்பின்மை கொள்கைகளை வந்து இந்த மக்களிடத்தை கொண்டு சேர்க்க வேண்டும், எப்படியாவது இவர்கள் வந்து இந்த வந்து அந்த மதச்சார்பின்மை பற்றி புரிதல் அவர்களுக்கு வர வேண்டும். ஏன் அந்த வந்து செக்குலர் சம்பந்தம் அரசியலமைப்பு சட்டத்தில் வந்தது, அது நம்ம அவர்கள் புரிந்து கொள்ளக்கூட வகையிலே நிறைய செய்திகளை தினம் நம்முடைய தலைவர்கள் அதையொட்டியே பேசிக் கொண்டிருக்கிறார். முதலே நம்முடைய தலைவர் நடந்த ஒரு செய்தியிலே வந்து வெறுமனே வந்து மதச்சார்பின்மை காப்பு மாநாடு நடத்துகிறோம், அதில் நாம் எல்லாம் நீலவண்ணை சட்டை அணிந்து வர வேண்டும். அடுத்தது வந்து கோட் ஷூட், அம்பேத்கர் மாதிரி கோட் ஷூட் போட்டு ஒரு 10,000 பேர் கலந்துக்கணும்னு சொன்னாங்க. அடுத்து அதே பற்றி சிந்திக்கிறார் தலைவர். அதில் அடுத்த மீட்டிங்கில் சொல்கிறார், மறைமலை நகரில் நடந்த மீட்டிங்கில் சொல்கிறார், எப்படி வந்து சுதந்திர தினம் குடியரசு தினம் நடந்தனா வந்து அலங்கார ஊர்தி போதோ, அதேமாதிரி விடுதலை சிறுத்தைகள் அந்த பேரணியில் அலங்கார ஊர்தி, ஒவ்வொரு மாவட்டம் அலங்கார ஊர்தி வரணும். குறைந்தபட்சம் 40 மாவட்டங்கள் 40 அலங்கார ஊர்தி வந்து அதில் பங்கெடுத்துக்கணும். வெவ்வேறு விதமான வந்து மதச்சார்பின்மையை காக்கக்கூடிய, மதச்சார்பின்மையை குரல் ஓங்கி ஒலிக்கக்கூடிய வகையில் அந்த வந்து அலங்கார ஊர்தி இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் சிந்திக்கிறாரு. அப்போ அதெல்லாம் வந்து இன்னைக்கு நடைமுறைப்படுத்தக்கூடிய வந்து கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது. அப்போ இந்த பேரணி என்பது இந்திய அரசியலிலே பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக எல்லா அரசியலை தாண்டி தேர்தலை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் மக்கள் நலனை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், மக்களின் உரிமைகளுக்காக பேசிக் கொண்டிருக்கிறோம். மக்களினுடைய வாழ்வியலை வந்து சிதைக்கக்கூடிய இந்த நாசக்கார பாஜக அரசை எதிர்த்து நாம் பேரணி நடத்த இருக்கிறோம். இந்த நிலைமையில இப்போ கட்சியினுடைய வளர்ச்சி இப்போ ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, ஏறக்குறைய மகாராஷ்டிரா உட்பட பல்வேறு இடங்களிலே கிளை அமைப்புகளில் நிகழ்ச்சிகளை நடத்துவதை பார்க்க முடிகிறது. இந்த பேரணியிலும் பல்வேறு மாநிலத்தவர்கள் கலந்து, எல்லா மாநிலத்தவர்களும் கலந்துப்பாங்க. இது வந்து உண்மை தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை இல்லை. மதச்சார்பின்மை காப்பது என்பது இந்தியத்துக்கான பிரச்சனை, இந்திய தேசத்துக்கான பிரச்சனை. தேசிய அளவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எந்த கட்சி இதில் நடத்திருக்காது ஒரு பேரணி, அதே போல் ஒரு பேரணி அது. ஆமாம், அதில் நம்ம கலந்துக்கிட்டு சொல்லுவோம் இல்லையா, ஒரு காலத்தில் சொல்லுவாங்க நான் 1வது மொழிப்போர் தியாகிகள் போராட்டத்தில் கலந்துக்கிட்டேன்னு சொல்லுவாங்களா, அதேமாரி வந்து விடுதலை சிறுத்தைகள் நடத்திய அந்த போராட்டத்தில் கலந்து உள்ள அனைவரும் நாளைய வரலாற்றில் நான் வந்து விடுதலை சிறுத்தைகள் நடத்திய அந்த மதச்சார்பின்மை பேரணியில் கலந்து கொண்டேன், அவ்வளோ மக்கள் சில நானும் ஒருவன் என்கிற அடிப்படையில் மக்கள் பேசக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த பேரணியாக அந்த பேரணி இருக்கும். கண்டிப்பாக விடுதலை சிறுத்தைகள் எந்த நிகழ்ச்சி ஏற்பட்டாலும் பொதுமக்களுடைய ஆதரவு இருப்பது போல இது ஒரு பெரிய எழுச்சியோடு மக்கள் வந்து கலந்து கொள்வார்கள் நம்புகிறோம். நன்றி தோழர். நன்றி.